பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பஞ்சகாலத்திலும் விக்டோரியா ராணியின் பேரரசி அறிவிப்பை படாடோபத்துடன் பெரும் பொருட்செலவில் லிட்டன் பிரபு கொண்டாடியது மக்களை கோபத்தில் தள்ளியது என்று சொன்னீர்கள். இன்னும் ஏதேதோ சட்டங்களை எல்லாம் லார்ட் லிட்டன் நடைமுறைப்படுத்தினார் என்று சொன்னீர்களே, அது என்ன தாயே? மகனே, லிட்டன் அறிமுகப்படுத்திய 3 சட்டங்கள் பெரும் எதிர்ப்பை கிளறிவிட்டன. 1878 அவன் கொண்டு வந்த வெர்னாக்குலர் பிரஸ் சட்டம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் இந்தியாவில் உள்ளூர் மொழிகளில் செய்தித்தாள்கள் வெளியாகின. அவற்றில் பெரும்பாலானவை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராகவும் லிட்டனின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் மக்கள் கொண்டிருந்த அதிருப்தியை வெளிப்படுத்தின. இதனால் கோபமடைந்த லிட்டன் பத்திரிகை கருத்து சுதந்திரத்தை வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் மூலம் கட்டுப்படுத்தினான். அரசாங்கத்தின் மீது வெறுப்புணர்வை உருவாக்கும் அல்லது மக்களிடையே வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய எதையும் வெளியிடாமல் நாட்டு மொழி பத்திரிகை பதிப்பாளர்கள் மேஜிஸ்ட்ரேட்டுகளிடம் உறுதிமொழி அளிக்க வேண்டும். விதிமீறும் பட்சத்தில் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பெரும் தொகையை வெளியீட்டாளர்கள் செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பொது கருத்தை உருவாக்க உதவியாக இருந்த இந்திய பத்திரிகைகளின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தியது. இந்த நடவடிக்கையால் இந்தியர்கள் பெரிதும் அதிருப்தி அடைந்தார்கள். 1878 ஆயுதச் சட்டம் என்ற அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தான் லார்ட் லிட்டன். இதன் மூலம் இந்தியர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கவோ விற்கவோ அல்லது வாங்கவோ உரிமம் அல்லது அனுமதி பெற வேண்டும். மீறினால் குற்றவாளிகளுக்கு அபராதம் மற்றும் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த சட்டம் இந்திய மக்களை கடுமையாக வெறுப்படைய வைத்தது. அடுத்து அவன் கொண்டு வந்தது சட்டபூர்வ சிவில் சேவை. 1833 ஆண்டின் பட்டய சட்டம் அனைத்து இந்தியர்களும் தகுதிகளின் அடிப்படையில் அரசு வேலைகளை பெற வாய்ப்புள்ளவர்களாக அறிவித்தது. 1853 ஆண்டின் பட்டய சட்டம் கம்பெனியின் உயர் சேவைகளுக்கு ஆட்களை சேர்க்க லண்டனில் ஒரு போட்டித் தேர்வை நடத்த ஏற்பாடு செய்தது. அதில் இந்தியர்கள் போட்டியிட அனுமதிக்கப்பட்டார்கள். இதனால் உயர் வேலை வாய்ப்புகளை கூட இந்தியர்கள் பெறும் உரிமை சிவில் சர்வீசஸ் தகுதி அடிப்படையில் அரசால் ஏற்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் கட்டுப்பாடுகள் பல விதிக்கப்பட்டன. ஆனால் இதுபோன்ற சேவைகளில் இந்தியர்கள் நுழைவதை தடை செய்ய லிட்டன் பரிந்துரைத்தான். ஆனால் அவனது முன்மொழிவை பிரிட்டிஷ் அரசு ஏற்கவில்லை. அதன் பின்னர் இந்தியாவில் சட்டபூர்வ சிவில் சேவையை அவன் அறிமுகப்படுத்தினான். 1879 ஆண்டு மாகாண அரசுகளின் பரிந்துரையின் பேரில் நல்ல சமூக அந்தஸ்து கொண்ட இந்தியர்களை சேவைகளில் அமர்த்தலாம் என்று இந்திய அரசு முடிவு செய்தது. ஆயினும் அந்த எண்ணிக்கை சொற்பமே. இந்த திட்டத்தை பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் சிவில் சர்வீஸுக்காக போட்டியிடும் உணர்வை இது வெகுவாக குறைத்தது. அது மட்டுமல்ல, ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்த இந்தியர்களுக்கு மட்டுமே அது செல்வாக்கான பதவிகளை வழங்கியது. அதனால் இந்தியர்களுக்கு இந்த திட்டம் பிடிக்கவில்லை. 8 ஆண்டுகளுக்கு பின்
இந்த நடைமுறை பிரிட்டிஷ் அரசால் கைவிடப்பட்டது. அடுத்து ஐசிஎஸ் இந்திய பொதுப்பணி தேர்வுக்கான வயது உச்சவரம்பை 21 இருந்து 19 குறைத்தான் லார்ட் லிட்டன். இது பட்டதாரிகளின் எதிர்ப்பை கிளப்பிவிட்டது. 1878-80 நடந்த இரண்டாவது ஆப்கானிய போரில் இந்திய கருவூலத்தை முழுவதும் காலி செய்தான் லிட்டன். அறிவியல் பூர்வமாக இந்தியாவின் எல்லையை வகுக்க பெரும் பொருள் செலவிட்டான். எல்லாமாகச் சேர்ந்து இந்திய மக்களிடம் அரசுக்கு இருந்த உணர்வையும் தேசிய உணர்ச்சியையும் பல மடங்கு வளர்த்தன. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது?